மாவட்டத்தில் மழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் ஆலங்குளத்தில் ஆட்சியர் உத்தரவை மீறி தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், இப்போ அந்த பள்ளி எந்த அடிப்படையில் இயங்குகிறது? எதனால் ஆட்சியர் உத்தரவை மீறி இயங்கக்கூடிய அளவிற்கு என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாக அபிநயா, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்ததை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சாலைகளில் மற்றும் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சில இடங்களில் தண்ணீர் வடியாத நிலையில் மக்கள் படிப்படியாக தற்போது இயல்பு வாழ்க்கைக்கு வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை மீறி தற்போது ஆலங்குளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் அதாவது 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மாணவர்களுக்கு அதாவது பள்ளியில் செயல்படும் என குறுஞ்செய்தி அனுப்பியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அதாவது இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோவில் சென்று குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி உள்ளனர். மேலும் இது குறித்து அதாவது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நாம் மாவட்ட கல்வி முதன்மை அலுவலரான முத்தையாவிடம் தொடர்பு கொண்டு நான் கேட்டபோது, அதாவது சார், இது போன்ற மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே நம்மளுக்கு இந்த அதாவது தென்காசி மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்க நிலையில் தற்போது தனியார் பள்ளி இது போன்று செயல்படுவது நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பீர்களா என்று கேட்டபோது, உடனடியாக இது சம்பந்தமாக நான் மாவட்ட ஆட்சியரை அணுகி இந்த பள்ளி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற தனியார் பள்ளி செயல்படுவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்.